வெயில் தாங்க முடியலை. லெமன் ஜூஸ் ஒன்று போட்டு குடிப்போம். மதியானம் ஆயிருக்கு, நல்ல வெயிலாக இருக்குது. அப்பா என்னடா பண்ணுறீங்க போகிற வழியில் மறைச்சிக்கிட்டு? லெமன் கிடக்கான்னு தெரியலையே. பழம் நிறையா கிடக்கு. ஆனால் கடையில் வந்து கிலோ 120 ரூபா விற்கிறாங்க. இங்கே வீட்டில் வந்து எடுத்தாங்கன்னு வைங்களேன், 10 ரூபா இல்லை 20 ரூபா தான் கிலோ. வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு மேலே போகாது. அதனால தான் இதை யாருக்குமே கொடுக்குறதில்ல, அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. பக்கத்து வீட்டில் தான், நம்ம போய் தெரியாமல் எடுத்துகிட்டு வரேன், அவங்க வீட்டில் இல்லை, பக்கத்து வீட்டுது. அதனால தான் 5 மட்டும் எடுத்துகிட்டு வரேன். பார்த்தீங்களா, வீட்டில் யாருமே இல்லை. அதனால நம்ம போதும் 5, நமக்கு ஏன் நிறைய. வீடு பூட்டிருக்கு, எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடி போயிடுவோம். ஐயோ, இதில் 1 ஸ்பூனு இஞ்சி சாறு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம், புதினா இலை, இது 3ஐயும் கலக்கி விட்டு நீங்கள் குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட எலுமிச்சம் ஜூஸுங்கிறத விட ஏழைகளின் ஜூஸுன்னே சொல்லிக்கலாங்க. ஏன்னா நம்ம இப்போ கடைக்கு போனோன்னே என்ன கேட்போம், எது விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது தான் கம்மியாக இருக்கும். எலுமிச்சை ஜூஸுங்கிறது கம்மியாக இருக்கும். அடுத்ததாக மித்ததெல்லாமே அதிகமாக தான் போட்டிருப்பாங்க. பழ ஜூஸ் எல்லாமே அதிகமாக தான் போட்டிருப்பாங்க. இதுதான் கம்மியாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் கடையில் வந்து இது 10 ரூபா 20 ரூபான்னு தெரியல. நான் லெமன் ஜூஸ் கடையில் குடித்ததில்ல. இவ்வளோ வெயிலில் அலைஞ்சிட்டு வந்து இந்த பாருங்க, இந்த நிழலில் நம்ம கையாலேயே இயற்கையாகவே நம்மளே போட்டு குடிக்கிறோம் பாருங்கள். அது நம்ம வீட்டு மரத்துலேருந்தே பழம் எடுத்து நம்ம குடிக்கிறோம்ல, அது ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் யாராலையும் கொடுக்கவே முடியாது. எப்படி